டேய் என்னடா மூஞ்சி இது? இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறனோ? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஹலோ ரியா ஃபேமிலி, வெல்கம் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ண போறோம். இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. எங்களை விட ரியா வந்து ரொம்ப எக்ஸைட்டா இருக்கா. ஃபர்ஸ்ட் இந்த கிஃப்ட் பாக்ஸை யார் எங்களுக்கு கொடுத்தா அப்படின்றத நாங்கள் சொல்லிடுறோம். ஆக்சுவலி இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து டேய் என்னடா மூஞ்சி இது? என்னோட டியூஷனில் என்னோட ஸ்டூடெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நேற்று வந்து 20ஆம் தேதி வந்து 10th ரிசல்ட் வந்தது. எழுத புடிச்சு முடுக்குல மாறினடா சிக்கிட்டு. இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறனோ? என்னோட இன்ஸ்டிடியூஷனில் வந்து நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. என்னோட ஸ்கூல்லையும் டிஸ்ட்ரிக்ட் 3rd ஒரு கேர்ள் எடுத்திருக்கா. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா ஜெயஸ்ரீ அப்படின்ற பொண்ணு 496. அதே மாதிரி இன்ஸ்டியூட்லேயும் 472 அப்படின்னு ஒரு கேர்ள் எடுத்திருக்கா. இந்த மாதிரி நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பீப்புள்ஸ் கிட்ட வந்து 400 மேலே எடுத்திருக்காங்க. ஸ்கூல் லெவலில் பார்க்கணுன்னா 19 மெம்பர்ஸ் வந்து 400+ மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் ஒரு டாப்பரான ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டு தான் இன்றைக்கி என்னை டியூஷனில் மீட் பண்ணி இந்த கிஃப்ட்டை வந்து வலுக்கட்டாயமாக கொடுத்தாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. பட் எங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட்டை விட பசங்களோட மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க அந்த பேரண்ட்டு சொல்லக்கூடிய அந்த உங்களால் மட்டும்தான் என் பொண்ணு இந்த மார்க் எடுத்திருக்காங்க, உங்களால் மட்டும்தான் இந்த பையன் இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை இந்த கிஃப்ட்டுக்கிட்ட ஈடாகாது. ஸோ இருந்தாலும் அவங்க அன்பளிப்பாக இது கொடுத்துட்டு போனாங்க. இது ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இதை ஓப்பன் பண்ண போகலாம். ரியா ரெடியா? ஓப்பன் பண்ணலாமா? ஓபன் பண்ணல. ஓப்பன் பண்ணலாம். ரெடி? 1 2 3. நெக்ஸ்ட் ஒட்டுது கை ஒட்டுதுன்னா அப்படிதான் இருக்கும். என்ன இருக்கும் உள்ள? பாப்பா பாத்துக்கலாம். பார்த்தலாம். சரி நீ சொல்லு, உள்ள என்ன இருக்கும்? இதுக்குள்ள என்ன இருக்கும்? எடி. டெடி இருக்குமா? ஆமா. சரி நீங்க சொல்லுங்க, இதுக்குள்ள என்ன இருக்கும்? அவங்க gift கொடுத்துருக்காங்கன்னா மேபி என்ன சம்மந்தப்பட்டதா இருக்கும். அது அப்போ இதுக்குள்ள என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க. நான் ஃப்ரேம் வச்சு கழுத்துற மாதிரி சுத்த பாருங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? கப்பு மாடல் அந்த மாதிரி. இவ்வளோ நாளாக கப்பு நான் கிஃப்ட் எடுத்துன்னு வந்து உனக்கு கப்பு மாடலாகவே ஆயிடுச்சு. நிறைய கிஃப்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வருஷம் கிஃப்ட் எடுத்துகிட்டு வருவேன். அது எல்லாத்துலேயுமே ஒரு டீ கப் இருக்கும். எங்கள் கிச்சனில் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும், 4 வருஷத்தோட டீ கப் இருக்கும். என்ன கிஃப்டாக இருக்கும்? சரி இப்போ நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் இது என்ன கிஃப்டாக இருக்கும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்ன கிஃப்டாக இருக்கும் இது? இந்த பாக்ஸை பார்த்து என்ன கிஃப்டாக இருக்கும்? இந்த பாக்ஸை பாருங்கள், என்ன கிஃப்டாக இருக்கும்? ஹாப்பி எவ்ரிடே லவ் இஸ் மை ஏஞ்சல். உனக்கு என்ன கிஃப்டாக இருக்கும்? கேக்கா? சாப்பிட்லே இரு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. வெயிட் 2 பேரும் கண்ணு மூடுங்க. 2 பேரும் கண்ணு மூடுங்க. 1 2 கண்ணு மூடுங்க. கண்ணு திறக்கக்கூடாது. இப்போ கண்ணு திறக்கலாம். இந்தாங்க உனக்கு ஒரு கிஃப்ட்டு, இந்தாங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு. இதான் கிஃப்ட்டு. பேப்பர்ஸ். நம்ம வீட்டுக்கு ஒரு நியூ கெஸ்ட் வந்திருக்காங்க. இதுக்குள்ள யாரா இருப்பாங்க? எப்படி தெரியும்? எட்டி தானே பார்த்தேன். எட்டி பார்த்துட்டு அது கையில உங்களுக்கு தெரிஞ்சு எட்டி பார்த்து நடிக்காத. எட்டி பார்த்துட்டு சாமி இருக்கணும். அழகா இருக்கு.
இது என்ன சாமி இது? கண்ணன். கண்ணன் ராதை. சூப்பரா இருக்கு. இது ஃபுல்லா பேப்பர். சூப்பரா இருக்கு. நல்லா எடுக்கிற தங்கம். தம்பி வாவ். வெயிட் இரு காட்டலாம். இது பாருங்க, இது நல்லா இருக்கான்னு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நியூ கெஸ்ட்டு, இவங்க ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட். உண்மையிலேயே ரொம்ப கிஃப்ட் நல்லா இருக்கு. இந்த வீடியோவை அந்த ஸ்டூடெண்ட் பேரண்ட்டும் அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்தா ரொம்ப தேங்க்யூ. இந்த கிஃப்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.